ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்க ஈஷா கவர் பண்ணிவிட்டு ஈஷா முடித்து அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம கொச்சி கிளம்புற மாதிரி. கொச்சி கிளம்பிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொச்சியில் இருந்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வர மாதிரி. கொச்சியில் எப்படி பட்ஜெட் ஸ்டே பண்ணலாம், அங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கொச்சியில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். ஆட்டோ எல்லாமே கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ வரும் நம்ம சேனலில், அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இன்னும் போக போக நல்ல கண்டென்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். வீடியோஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண நல்ல குவாலிட்டியில் வீடியோ வரும். எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொச்சி போயிட்டு ஈஷா போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஈஷா எப்படி போகணும் ஃபுல்லாக நான் விளாக் மாதிரி உங்களுக்கு எடுத்துக்க இப்படி தான் ட்ராவல். நான் இப்போ உங்களுக்கு ஈஷா போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எல்லாமே உங்களுக்கு வந்து A to Z உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விளாக்லாம் வந்துடும். நீங்கள் பாருங்கள் எப்படி பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம் கொச்சியில். அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம எல்லாமே பட்ஜெட் ட்ராவல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ், நம்ம போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய் கைஸ், ஃபைனலாக ஈஷா வந்தாச்சு. நம்ம அந்த பெரிய லிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கரெக்டாக நான் வந்து காந்திபுரத்துலேருந்து கரெக்டாக ஈஷா வந்தேன். டிக்கெட் வந்து 40 ரூபா. கரெக்டாக 1.5 மணி நேரம் ட்ராவலு. அப்படியே காலையில் வந்ததுனால வெயில் அவ்வளோவா தெரில. வெயில் அவ்வளோவா இல்லை. மார்னிங் வெயில் தான் வந்துட்டுருக்கேன், அவ்வளோவா வெயில் இல்லை. இப்போ நேராக போய்ட்டு நான் அவங்களை கண்டினியூ பண்ணுறேன். இந்த பாருங்கள், தெரியுதா? இந்த வழியில் தான் நம்ம போனால் நம்ம அந்த ஈஸியாக அந்த கோயிலுக்கு போயிடலாம். அந்த லிங்கத்தை பார்த்துடலாம். கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். கரெக்டாக நேராக போகணும் கைஸ். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, 1992 வந்து சத்குரு வந்து இது வந்து ஃபவுண்டரு. அவர் தான் இதோட ஃபவுண்டரு. அவர் தான் இதை வந்து 1992 இது வந்து கட்டியிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட 150 ஏக்கரு. தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாக 150 ஏக்கரு. இந்த இருக்குல்ல சிவன் சிலை பார்த்தாச்சு நம்ம. இங்கேருந்து தெரியுது சிவன் சிலை. கிட்டத்தட்ட 150 ஏக்கர். இது வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே நடந்து வர்றது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு. சூப்பராக கரெக்டாக க்ரியேட்டிவிட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே தான் ஈஷா அந்த சிவராத்திரி அன்னைக்கு இங்கே தான் பெரிய இது நடக்கும். இது நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கரெக்டாக அங்கேருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பிட்டு நம்ம வந்து கொச்சி போக போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே ஃபுல்லாமே எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எது சாப்பிட்னாலும் வச்சாலுமே ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ் தான். ரேட்டு கூட, எல்லாமே ரேட்டு கூடயாக இருக்கும். 1x போடுதேன். இப்படி இருக்கு கைஸ், பக்காவாக இருக்கா? ஆக்சுவலாக இடமே 150 ஏக்கரு.
கிட்டத்தட்ட அந்த ஈசா மையம் அது உள்ளே ஒன்று இருக்குது, அந்த ஈசா சென்ட்ரு, அது வந்து ஈசா தியான மண்டபம்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 65,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 65,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் போன வருஷம் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தேன், ஆனால் நான் வந்து ஈசாவுக்கு வரல. காரணம் என்னென்னா, நாங்கள் என்ன நினச்சோம், சரி வெள்ளையங்கிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈசா போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு வந்தோம். ஏறிட்டு வந்ததுனால எங்களுக்கு ஈசா போக முடியல, ஏன்னா கால் வலிச்சுது, ரொம்ப டயர்டாக இருந்தோம். அதனால் நாங்கள் வந்து ஈசா போயிட்டு வெள்ளையங்கிரி மலை போயிருக்கணும், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். சரி ரைட்டு, அதனால் நம்ம போக முடியல. மாதம் ஏப்ரல் மந்த்து போனது, இதே வருஷம் ஏப்ரல் மந்த்து நான் வந்துட்டேன் சிவனை பார்க்கக்காண்டி. தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இதெல்லாம் அதான் வெள்ளையங்கிரி மலை. அதுதான் வெள்ளையங்கிரி மலை. நமக்கு அங்கேருந்து அந்த மலையிலேருந்து நான் வந்து சிவனை பார்த்தேன். ரொம்ப சின்னதாக தெரிஞ்சார். இப்போ அந்த சிவன்கிட்டே வந்தாச்சு. நான் இது கண்டிப்பாக நான் வரணும்னு நினச்சிருந்தேன் ஈசாவுக்கு. அதனால் இந்த வருஷம் நிறைவேறிட்டு, போன வருஷமும் இதே மாதம்தான், இந்த வருஷமும் இதே மாதம்தான் வந்திருக்கிறது. சும்மாவா சொல்லியிருக்காங்க 150 ஏக்கர்னு, எவ்வளோ பெருசுக்கு இருக்குது தெரியுமா? பக்காவாக இருக்குது. சேனல் காமிக்கிறேன் பாருங்கள். சரி பாருங்கள், இங்கே தான் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல் விடிய உட்காந்து பண்ணுவாங்கள்ல, அது இங்கே தான், இந்த சரௌண்டிங் தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சிவன் இருக்கார். பார்த்தாச்சு. அப்பா பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, உடம்புலாம் புல்லரிக்கி, அவ்வளோ பெருசுங்க. அப்பா சரியான பெருசு. இதை நான் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இது 180 ஏக்கரு. 180 ஏக்கரில் 180 ஏக்கரு. அந்த ஒரு சைடுலேருந்து பார்த்தா வெள்ளையங்கிரி மலை, வெள்ளையங்கிரி மலையிலேருந்து பார்த்தா ஈஷா தெரியும், ஈஷாலேருந்து பார்த்தா வெள்ளையங்கிரி மலை தெரியும். நான் போன வாட்டி வந்தேன் ஈஷாவுக்கு, வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தேன், ஆனால் ஈஷா வர முடியல. இந்த வாட்டி ஈஷா போய் வந்துட்டேன், வெள்ளையங்கிரி மலை போக முடியல. நான் போன வருஷம் வந்தேன், வெள்ளையங்கிரி மலைக்கு வரச்சு நினச்சேன், ஐயோ நம்ம ஈஷா போக முடியலையே அப்படின்னு நினச்சேன். இந்த வருஷம் வந்துட்டேன், இதே மாதம். போன வருஷமும் இதே மாதத்தில் தான் போனேன், இந்த வருஷத்துலேயும் இதே மாதத்தில் நான் வந்துட்டேன். என்னோடய ஈசன் வந்து வர வச்சுட்டாரு. நீங்கள் இங்கே சும்மாவால் யாராலையும் வந்துக்கிட முடியாது கைஸ். நீங்கள் வந்து அவர் மனசு வச்சா தான் வர முடியும். சிவன் கோயிலுக்கு போகிறதா இருந்தது அவர் மனசு வச்சா மட்டும் தான் வர முடியும், இல்லைனா சிவாலயத்துக்கு போகவே முடியாது. இதுதான் ஹிஸ்ட்ரி. இது வந்து யார் கொண்டு வந்தா, இது வந்து எப்படி இது உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1992 வந்து இது வந்து கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 150, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே 150 இடத்துல இருக்குது இந்த சிலை. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதோட நிறுவனங்கள் வந்து 150 இடத்துல இருக்குது, இந்தியாவில் 150 இடத்துல இருக்குது. சரிங்க, ஒரு சினிமாட்டிக் வீடியோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு கிளம்புவோம். சரியான வெயில். மார்னிங் வந்ததுக்கு இந்த மாதிரி வெயில், நம்ம மதியமாக வந்திருந்தோம்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். சரி கைஸ், நான் வந்து உங்களுக்கு 1 by 1 கண்டினியூ பண்ணுறேன். இதை நான் முடிச்சுட்டு நைட்டு வந்து கொச்சிக்கு ட்ரெயின். கொச்சிக்கு வந்து 2 நாள் ட்ரிப் மாதிரி பிளானு. இன்றைக்கி நைட்டு நான் ட்ரெயின் ஏறி நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாள் கொச்சியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். கொச்சியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸை கவர் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோ வரப்போகுது, அதை ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணிங்க நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு 1 by 1 நான் கண்டினியூ பண்ணுறேன். மொபைலில் வந்து சார்ஜ் வந்து 40 தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சார்ஜ் ரொம்ப இறங்குது. நான் வந்து 1 by 1 நான் கண்டினியூ பண்ணுறேன். வெயிலில் வேறு நிற்கனா சார்ஜ் ரொம்ப இறங்குது. சரி காய்ஸ், ஏதோ டவுட்டு எப்படி வந்து வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். போக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுதேன்.
நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்படி நம்ம மேலே போனோம்னா இந்த இடத்துல வந்து எப்போதுமே 24 மணி நேரம் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சிவலிங்கத்துக்கிட்ட போகலாம். அப்படி இப்போனா அந்த பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. கீழேருந்து அப்படி மேலே பார்க்குற மாதிரி இருந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எங்களோட ஒரு லேடி தனியாக நின்றுட்டே இருந்தாங்க. என்னடா நீங்கள் நிற்கிறாங்கன்னு பக்கத்தில் போனால் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அது தனியாக தான் வந்துருந்தாங்க போல அவங்க. கைஸ் ஒன்று நோட் பண்ணிங்களா, இங்கே எவ்வளோ டூரிஸ்டர் வராங்க, எவ்வளோ டூரிஸ்டர் வராங்க அப்படின்ட்டு. ஆ ஓகே, தேங்க்யூ. கைஸ் தெரியுது இல்லை, இதாக இருக்கலாங்க. இதான் நைட்டு வந்து ஒரு கதவு மாரி டோர் மாரி கொடுத்துருக்குறாங்க. இது சிவராத்திரி அன்னைக்கு இல்லைன்னா ஏதோ ஃபெஸ்டிவல் அன்னைக்கு லைட்டு வரும். லைட்டு மாரி உங்களுக்கு வந்து இந்த முன்னாடி உட்காந்து பக்கத்துலாம் உங்களுக்கு வந்து லைட்டு மாரி ஒரு டிசைனாக லைட்டு மாரி போடுவாங்க. அது எல்லாமே இந்த டோர்லேருந்து உள்ளே போய் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே தான் எல்லாமே பண்ணுறது, லைட்டிங் செட்டப் எல்லாமே இதுக்குள்ளே தான் பண்ணுறது. எல்லாமே கிராஃபிக்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் அந்த டயத்தில் வந்தீங்கன்னா, சிவராத்திரி டயத்தில் வந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லைங்க ஐஸ், நீங்கள் வந்து நிறைய டூரிஸ்டர் வராங்க, நிறைய சின்ன குழந்தைகள் வராங்க, நிறைய பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து உள்ளே வந்து வரைக்கும் அலோட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாமே இரும்பு தான் உங்களுக்கு, இது ஃபுல்லாமே இரும்பு. இது வந்து இந்தமாரி இப்படி இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது தடுப்பு மாரி போடலாம். ஏன்னா ஏதாவது சின்ன பிள்ளை உள்ளே போய் அடைச்சில மேலே ஏறி விளைச்சில டப்புன்னு லாக் ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னென்னு பார்க்கலாம். பாருங்கங்க எவ்வளோ உத்தராஜம் பாருங்கள். இது ஃபுல்லாமே உத்தராஜம் தான். இது ஃபுல்லாமே உத்தராஜம். எவ்வளோ உத்தராஜம் போட்டிருப்பாங்கன்னு அப்பா. ஃபுல்லாக இது எல்லாமே ஒரிஜினல் உத்தராஜம். அங்கே கீழே வந்து போட்டிருக்குறாங்க எல்லாமே ஒரிஜினலு. இது எவ்வளோ உத்தராஜம் இருக்கும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்குங்க. கண்டிப்பாக லட்சக்கணக்கில் இருக்கும் அந்த உத்தராஜம் ஃபுல்லாக. உத்தராஜம் மாலை இது வந்து செம்மையாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, இடம்லாம் சூப்பராக இருக்குது. கைஸ் ஃபைனலாக ஈஷா பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈஷா பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காந்திபுரம் போக வேண்டியதான். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். வேறு எது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இதுவுமே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து பண்ண போகிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேஸையும் நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மோட்டோ விளாகிங் பண்ணுவோம். மோட்டோ விளாகிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் மோட்டோ விளாகிங் பண்ணுவோம். நிறைய பிளான் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வந்து இது பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் கோபுரம் வாங்குதோம். கோபுரம் வாங்கினதுக்கப்புறம் நல்ல விளாகாக நல்ல கண்டினியூவாக உங்களுக்கு வரும். இதேமாரி கட் பண்ணி வராது. காரணம் மொபைலில் சார்ஜ்னால தான் கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்மளோட சூழ்நிலை மாறும். நிறைய சப்ஸ்கிரைபர் வருவீங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே நம்ம நினச்சதெல்லாம் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்குது. நடக்க முடியாதவங்க வந்து இதேமாரி மாட்டு வண்டியில் வராங்க. இந்த மாட்டு வண்டியிலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ 50 ரூபா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து மாட்டு வண்டி. நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு இறங்கினோடனே இந்த மாட்டு வண்டியில் ஏற்றிங்கன்னா இங்கே வந்து உள்ளே வந்து விட்ருவாங்க. அதேமாரி இங்கேருந்தும் உங்களுக்கு வந்து இருக்குது. நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இதில் போகலாம். நீங்கள் சரிங்க பாய் சொல்லிடுங்க, நம்ம அப்படி கிளம்பலாம். அடுத்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வெயில் மண்டே பிள்ளைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியல சரியாக. அதாவது உங்களுக்கு கேமராவுக்கு பார்க்கறதுல ஒரு மாதிரி வெயில் ரொம்ப அடித்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி வருதான்னு தெரியலையே. தண்ணி வருதான்னு தெரியல.
தண்ணி வருதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்குறாங்க, தண்ணி இருக்குது உள்ளே. வந்தால் தண்ணி வாட்டர் நீங்கள் கொண்டு வரலாம் கூட, உள்ளே தண்ணி குடிச்சிக்கலாம், நல்லா நீட்டாக தான் இருக்குது. சரிங்க, நான் வந்து அப்படியே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க சைடில். நான் மைக் இல்லாமல் பேசுகிறேங்க, அது வந்து உங்களுக்கு புரியும் கிளியர், அவ்வளோ கிளியராக எக்ஸாக்டாக கேட்காது. நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலுக்கு ஒரு மைக் வாங்கிடுவேன். பட்ஜெட் மைக் தான், பட்ஜெட் மைக் வாங்கிடுவேன். வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்கும். சைடில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அதாவது எல்லாமே பசுமையாக இருக்குங்க, நல்லா நீட் அண்ட் கிளியராக, பார்க்கறதுக்கு அழகாக. 150 ஏக்கர்னா சும்மாவா? 150 ஏக்கரும் ஒரு இந்த நிறுவனத்துக்குள்ளே, ஈஷா நிறுவனத்துக்குள்ளது மட்டும்தான். இது வந்து ஃபுல்லு ஒரு ப்ராப்பர்ட்டி, செமையாக இருக்குது. உள்ளே நடந்து போய் அந்த சிலையை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து இங்கே தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் பேசுகிறது கிளியராக கேட்குது உங்களுக்கு? இங்கே ஃபுல்லாமே ஃபுட் ஸ்ட்ரீட்டு, இங்கே ஃபுல்லாமே ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான் இருக்கும். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ்னால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வச்சுருக்குறாங்க. இங்கே சைடில் அப்படி மாட்டு வண்டிலாம் போய்ட்டுருக்கும். அப்படி ஜம்முன்னு. சரிங்க, அது நம்ம பஸ் ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.